ஹாய், இது ஹூக் பிளேசிங்கில் வந்துட்டு சேம் இதுக்கும் நான் த்ரெட்டு வந்து 4 ஸ்டாண்ட்ஸ் ஃபுல்லாகவே எடுத்து அதை 8ஆக கன்வெர்ட் பண்ணி, அதாவது 8ஆக இருக்கும் போது தான் அது ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லிட்டு அதே மாதிரி மார்க் பண்ணுறதுக்கு நம்ம வி பட்டி எந்த இடத்துல வச்சுருக்கோமோ அதை வந்து கரெக்டாக மார்க் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கிறது. அதே மாதிரி ஹூக்கோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1/4 இன்ச் உள்ளே தள்ளின மாதிரி இருக்கணும். ரொம்பவும் 1/2 இன்ச் நம்ம பக்கம் போயிடக்கூடாது. 1/4 இன்ச் தான் டிஸ்டன்ஸ்லேயே இருக்கணும். அந்த டிஸ்டன்ஸில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து உள்ளேருந்து ஒரு லாக் எடுத்துக்கோங்க. 3 பக்கமும் வந்து சேம் நான் 3 ஸ்டிச்சஸ் போட்டு லாக் பண்ணிக்குவேன். அது 2 ஓகே தான், 8 ஸ்டாண்ட்ஸாக போட்டிருக்கனால. பட் ஆனால் 3 இது போட்டு லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஹூக் அவ்வளோ சீக்கிரம் வந்து லூஸ் ஆகாது. ஏன்னா ஹூக்கு தான் வந்து அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணிடுறாங்க. அதில் நீட்டாக இல்லாமல் தான் ஒரு மாதிரி ஆகிடுது. இந்த மாதிரி 3 பக்கமும் நம்ம லாக் பண்ணும்போது அவ்வளோ சீக்கிரம் வந்து லூஸ் ஆகாது. மேலேயும் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது வந்து கையில் வச்சுட்டு இது பண்ணிங்கன்னா சிக்கு விழுகாது. அதாவது இல்லைனா நாட் விழுந்து அது இதாகிடும். அதுக்கப்புறம் 3 ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் லாக் பண்ணுங்கள். லாக் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஹூக்கு ஒவ்வொரு தடவும் நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ப்ராப்பராக வந்து அதை கொஞ்சம் ஓப்பன் பண்ண மாதிரி இருக்கணும். ரொம்ப ஓப்பன் பண்ணிடக்கூடாது. அது ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா வி பட்டியில் அங்கே இதில் போய் லாக் ஆகாமல் விட்டுரும். ஸ்லைட்டாக வந்து கட்டரை வச்சு நம்ம கொஞ்சம் மூவ் பண்ணி விட்டிங்கன்னா போதும். அது கரெக்டாக இருக்கும். ஏன்னா போடும்போது இல்லைன்னா ஓப்பன் பண்ண முடியாது, அதுதான் கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி 4 ஹூக்கையும் நான் வச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். தேங்க்யூ.